ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 12/11/2016 துன்முகி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. திரையோதசி திதி, ரேவதி நட்சத்திரம், கௌளவ கரணம், பிரபாலிஷ்ட யோகம் கூடிய பிரதோஷ நாள். சூலம் கிழக்கு தென்கிழக்கு, நாளிகை 8, பரிகாரம் தயிர். சனி பிரதோஷம் இன்னைக்கு சகல நன்மைகளையும் உண்டாக்கும். இப்போ பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கு, காலங்காலமாக இருக்கு. அந்த பிரதோஷ வழிபாட்டு முறை எப்படி வந்திருக்குன்னா, தேவர்கள் அந்த காலத்தில் மனிதர்கள் மாதிரி பிறப்பு இறப்பு சந்திச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்க்கடலை கடைஞ்சா அதில் தேவாமிர்தம் வரும், அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை உண்டா நீங்கள் பிறப்பிறப்பு இல்லாத வாழ்க்கை வாழலாங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுட்டு, அதுக்காக அவங்க வாசுகிங்கிற பாம்பு அந்த மலையும் வச்சு மத்தா வச்சு கடைஞ்சாங்க. அதுக்கு விஷப்பகுதியில் அரக்கர்களும் வால் பகுதியில் தேவர்களும் இருந்து கடைஞ்சாங்க. ஆனால் அதில் கீழே இறங்கி போச்சு அந்த மலை. அதை விஷ்ணு அவதாரம் எடுத்து அவர் அதை தடுத்தாரு, அவர் அதை தாங்கிட்டாரு. ஆனால் அந்த சிரமம், அந்த அந்த கயிறா வாசுகி பாம்பை இழுக்கும்போது அது வேதனை தாங்க முடியாம விஷத்தை கக்கிருச்சு. அதை யாராவது சாப்பிடணும்னா அதை சிவபெருமான் ஏற்றுட்டார். அதையும் பார்வதி தேவி கழுத்து பிடிச்சி அவர் வயிற்றுக்குள்ளே இறங்காம பார்த்துட்டாங்க. நீலகண்டன் அதனால இறைவனுக்கு பேர் வந்தது. அப்புறம் அதை ஆனால் அந்த விஷயத்தை அசுரர்கள் தேவர்களுக்கு கொடுத்துட்டா அவங்க அழிஞ்சிருவாங்க, நம்ம வாழ்க்கை இந்த பூமியில சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அசுரர்கள் அதை எடுத்துட்டு தேவர்களை துரத்துனாங்க. அதே சிவபெருமான் கிட்ட கொடுக்க ஓடி 3 முறை வளமா 3 முறை இடமா சுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் அந்த நந்தியில கொம்புகளுக்கு நடுவே தாண்டவம் ஆடி அதை அருந்தி தாண்டவம் ஆடி இருக்காரு. அந்த நிகழ்வை குறிக்கிறது தான் இந்த பிரதோஷ வழிபாடு. நமக்கும் அந்த விஷத்தன்மை உள்ள அந்த அரக்கர்ல முக்கியமானவங்க ஒருத்தர் அந்த அமிர்தத்தை பருகுனாங்க. அது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அவங்கள வெட்டினாங்க. அது ராகு கேதுவா மாறிடுச்சு. மனுஷ தலையும் பாம்பு உடம்பு ராகு, பாம்பு தலையும் மனுஷ உடம்பு கேதுன்னு அந்த சக்திகள் இப்பவும் நம்மை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அந்த அரக்கர்கள் அந்த ராகு கேதுக்களாக இருந்து நம்ம இது பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த தேவர்களுக்குரிய இடத்துல, அந்த கிரகங்களுக்குரிய இடத்துல அந்த இது கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் மந்திரி பதவி கொடுக்கணுங்கிற மாதிரி தான். அதனால அவங்களுடைய காலம், அவங்களுடைய திசா புத்திகளை நம்ம சிரமம் அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த பூஜையை நம்ம திரும்ப செய்யணுங்கிறத முன்னோர்கள் அறிஞ்சு கொண்டு வந்தாங்க. அதனால இந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்கும் போது அந்த விஷத்தன்மை உள்ள ராகு கேதுக்களுடைய பாதிப்பு நீங்கும். ராகு கேது தோஷம் உள்ளவங்க கண்டிப்பா இந்த பிரதோஷ வழிபாட்டில் ஈடுபட்டீங்கன்னா குடும்பத்தில் சங்கடம், குடும்ப பிரிவு வராது, திருமணம் தள்ளி போனா நடந்துரும், அந்த தோஷம் நீங்கி நடந்துரும். இனி இன்றைய கிரகநிலைகளை பார்க்கும்போது சூரியன் துலாத்தில் நீசம், சந்திரன் மீனத்தில் சமம், செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் விருச்சிகத்தில் சமம், குரு கன்னியில இருக்காரு நட்பு நிலை, சுக்கிரன் தனுசுல நட்பு நிலை, சனி விருச்சிகத்துல பகைநிலை, ராகு சிம்மத்துல பகைநிலை, கேது கும்பத்துல பகைநிலை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரன் 4 விரயத்தில் இருந்துட்டு பதவி வழி, கல்வி வழி பிரச்சனைகள், சுகம் பெறதுக்கான செலவுகள், தாய் வழி செலவுகள், தாய் வழி சொத்து சம்பந்தப்பட்ட வகையான பிரச்சனைக்கான செலவுகள்,
வாகன சம்பந்தமான செலவுகள் எப்படி கொடுக்கும். வாகனத்தில் டயர் ஏதாவது தேஞ்சிருந்துச்சுன்னா புதுசாக டயர் மாட்டிடலாம். எங்க சார் டயர் மாட்டுற அளவுக்கு வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு கடன் பட்டு கிடக்குது, வண்டியே கொடுத்துடலான்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் போய் டயர் மாற்ற சொல்கிறீங்கன்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எந்த லெவலில் இருக்கீங்கிறது எனக்கு புரியும். திசாபுத்தி வலுத்திருந்து சொத்து நிறைய சேமிப்பு இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. சிரமங்களுக்கு ஒரு சொத்தை விற்று அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. 10 வண்டி இருக்கிறவங்க ஒரு வண்டி விற்று சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரே வண்டி வச்சிருக்கிறவங்க, ஒரே வீடு வச்சிருக்கிறவங்க, அதுவும் ஏற்கனவே கடனில் இருக்கிறவங்கெல்லாம் எவ்வளோ சிரமப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு யோசனையை இறைவன் அருள் இன்னைக்கு கொடுக்கறதுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இன்னைக்கு முருக கடவுளை வழிபடுங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களால் யோசித்து அறிய முடியாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி போனால் இப்படி நடக்குன்னு வந்து சொல்லிட்டு போவார். அவராகவே திடீர்னு வருவார் வீட்டுக்கு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாரு, அப்புறம் இந்த விஷயம் சொல்லிட்டு போவார். அது உங்களுக்கு நன்மையில் முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட அஷ்டமசனியோட தாக்கம் குறையும். உறவுகளுக்குள்ள ஏற்பட்ட விரிசல்கள் மறையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சப்தகன்னியர் வழிபாடு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு இன்னைக்கு பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். பூர்வ புண்ணிய டெபாசிட், முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து மூலமா கைக்கு வந்து சேர்றது, நீங்க முன்ஜென்மத்தில் போட்டு வச்ச சொத்து, அதாவது டெபாசிட் பண்ணி வச்சதுங்கிறது தெய்வ தான தர்மத்தினுடைய பலன் இன்னைக்கு கிடைக்கும். ஆமா, அன்னைக்கு நீ போன ஜென்மத்தில் செய்யாம இருந்தா அது இப்படி நடக்காது அப்படின்னு. அதிர்ஷ்டம்ங்கிறது என்ன? முன்ஜென்ம டெபாசிட் தான் அதிர்ஷ்டம். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் வந்துட்டு இருக்கும், பொறுத்து கொண்டு போகணும். அதுல முக்கியமா கிருத்திகை நட்சத்திரக்காரங்க பேச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். சில பேர் என்னன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனசுல பட்டதெல்லாம் பேசுறாங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாத்து கூட பேசுறாங்க. அப்படி எல்லா விஷயத்தையும் எல்லாத்து கூட பேசக்கூடாது. இப்போ ஜாதகமே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா நீங்கள் யாரை பார்த்தாலும் எனக்கு இப்போ டைம் சரியில்லை, எனக்கு டைம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது பெருமையாக நினைக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. டைம் சரியில்லைனா கூட நான் என்ன பண்ணுவேன்னா, நேரம் சரியில்லைனா கூட அது நேரம் சரியில்லைங்கிற வார்த்தை சொல்கிறத விட இந்த பூஜை ஒரு 9 வாரம் பண்ணுங்க, ஒரு 9 நாள் பண்ணுங்க, 12 நாள் பண்ணுங்க போங்கன்னு சொல்கிற மாதிரி. இப்போ டாக்டர்கிட்ட போனோன்னா ஒரு 10 மாத்திரையில் ஒரு நோய் குணமாகிற பட்சத்தில் டாக்டர் அந்த நோயினுடைய பேரை கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் துருவி துருவி கேட்குறாங்க, இது என்ன காரணத்துக்காக இதை செய்ய சொல்கிறீங்க, இது என்ன காரணத்துக்காக இதை செய்ய சொல்கிறீங்க, அது ஏன் அப்படி, இது ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துருவி துருவி கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு குழந்தையை தத்து கொடுத்து வாங்க சொல்கிறோம், கொடுத்து வாங்கினா நல்லதுங்கிற அடிப்படையில் போய் வாங்கிக்கணும். அந்த ஜோதிடத்தையே முழுமையாக அறியறதுக்கு முற்பட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், அது எல்லாருக்கும் புரியாது. ஆக உங்களுக்கு நல்லது நடந்தால் சரி, இந்த மாத்திரையை சாப்பிட்டா அது குணமாயிரும், கால் வலி இருக்குது டாக்டர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டா குணமாயிருன்னா அது அது என்ன இதில் மாத்திரை அதை சாப்பிட்டீங்க. இப்போ ஒரு காரில் போகிறோன்னா டாக்ஸி வேணும், உங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க டாக்ஸி வருது, புக் பண்ணுறீங்க நெட்டில் வருது, ஆன்லைனில் வந்து நிற்குது, ஏறுறீங்க போகிறீங்க பணம் கட்டுறீங்க, வேலை முடிஞ்சுது. இந்த காரு டீசலா பெட்ரோலா, என்ன மாடல், அது யாரோட பேரில் இருக்குது, அது எப்படி தயாரிச்சாங்க, அந்த பாடியில் கார்பன் எந்த அளவுக்கு இருக்குது, இப்படி எல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா? இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து தன்னுடைய காலத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிட்டுறாங்க, தேவையுள்ள விஷயங்களை விட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து தேவையுள்ள விஷயங்களுக்காக மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து விஸ்வகர்மாவை வழிபடுங்க, விட்டு போன காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு மிருத்யுஞ்ச மந்திரம் படித்து அது மிருத்யுஞ்ச ஹோமம் பண்ணி சிவனை வழிபடுங்க, உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன். எந்த ஒரு மனிதனுக்கும் பிறப்பின் போது என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்து பலன், நடுவயசில் என்ன திசை நடக்குதோ அதை பொறுத்து பலன் இப்படி இருக்கும். கோச்சார கிரக நிலை வந்து வலுப்பெறும் போது அதனுடைய பலன் அதிகரிக்கும்,
தீய பலனாக இருந்தால் குறையும். கோச்சார பலன் பலவீனம் அடையும் போது திசையும் மோசமாக இருந்தால் ரொம்ப பலவீனப்படுவோம். ஆனால் இப்போ உங்களுக்கு கோச்சாரம் ரொம்ப பலம் பெற்றிருக்கு. ஆனால் திசாபுத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் வீடு கட்டியிருக்கலாம், வாகனம் எடுத்திருக்கலாம், தொழில் அமைச்சிருக்கலாம், வேலை கிடைச்சிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருக்கலாம், குழந்தை கிடைச்சிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம், படிப்பு நல்லபடியாக முடிச்சிருக்கலாம், விருதுகள் பெற்றிருக்கலாம், உயர் பதவி பெற்றிருக்கலாம், இப்படி உங்களோட பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்திருக்கலாம், வழக்கு முடிவுக்கு வந்திருக்கலாங்கிற நிலைகளை எல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. உங்க குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற காரியம் எடுக்கிறீங்கன்னா உங்க நிலையிலிருந்து உயர்ந்த நிலை உள்ளவங்க இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு, உங்களை பற்றி மற்றவங்க கொஞ்சம் பெருசா பேசக்கூடிய, அதாவது உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒருபடி உயர்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்துல உங்களுடைய அந்தஸ்து ஒருபடி உயர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. இதோட இறைவன் வழிபாடும் செய்ய இதனுடைய ஏற்றம் இன்னும் கூடுதல் ஆகும். அதுல மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதுல வெண்பூசணியில் ஏற்றி வழிபட சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட சிறப்புகள் கூடி வரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுங்க. அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். இன்னைக்கும் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசி அதிபதி குருவோட பார்வையிலிருந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை உருவாக்கக்கூடிய வேலையில் இருக்கார். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேற எத்தனை சொத்து வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, ஆனா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறாங்க. பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்காங்க, அவங்க மனைவி அந்த கணவர் கட்ட முடியலன்னு கவலைப்பட்டு விடிய விடிய தூங்காம இருக்காங்க. அவங்க நிறுவனத்துல வேலை செய்யறவங்க அளவா எதையும் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா தூங்கி ரொம்ப ஆரோக்கியமா வாழ்க்கையை அற்புதமா அனுபவிச்சுட்டும் இருக்காங்க. ஆக வசதி மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். வசதி மட்டுமே வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைங்கிறது வேறு, வசதிங்கிறது வேறு. அந்த பண வசதி வரும்போது வாழ்க்கை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக உயர்த்திக்கணும் ஒழிய பேராசையினால சந்தோஷத்தை இழக்கக்கூடாது. நிறைய பேர் 10 லட்ச ரூபா வச்சுட்டு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டுவாங்க. அந்த வீட்டுக்கு குடி போனதுக்கு அப்புறம் செலவுக்கு குழந்தைகளுக்கு மனைவிக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க, கடன் கட்ட முடியாம. அந்த வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாது. அதுக்கு ஒரு வாடகை வீட்டில் இருந்துட்டு கூட சந்தோஷமா இருந்துக்கலாம், கட்ட முடிய வரைக்கும் அங்க இருந்துட்டு. கௌரவம்னு என்ன பார்க்கறது, ஒன்றும் இல்லைன்னா யாரும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு பைரவருக்கு தீபமேற்றி வழிபட பஞ்சம சனியோட பாதிப்பு குறையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. நண்பர்களால் உங்களுக்கு நல்லது உண்டாகும். நவகிரகங்களை கும்பிடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வன தேவதை அம்மனை வழிபட ஏற்றம் பெறுவீங்க. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பங்களை கொடுப்பார். தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கும். அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா அந்த நேரத்துக்கு அது நடக்கும். நாம் சொல்றோம் இல்லைங்க இப்படி எல்லாம் குழப்பம் இல்லாம இருங்க அப்படின்னா, நமக்கு அந்த சூழ்நிலை வந்தா நம்மளாலே முடியாது. இருந்தாலும் அதை சொல்லும் போது இது இன்னைக்கு இப்படி இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு போல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். சொல்றது இருட்டாயிடுச்சுன்னா மனபயமா இருக்கு ஒரு குழந்தைக்கு. காலையில விடிஞ்சிருன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா? அது போல அந்த அந்த பயம் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம் மனித வாழ்க்கையில. அது அதாவது தெரிகிற விஷயம் தெரியாம இருக்கும். இதை பெரிய தத்துவமா கூட எடுத்துக்கலாம். ஒருத்தர் கூட நான் பேசிட்டு இருந்த போது சொன்னேன், ஒரு 5:30க்கு ஈவினிங் அவர் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தாரு. நான் சொன்னேன், வரும்போது நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நிலையில் எத்தனையோ பில்டிங் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஒரு 6:30 மணிக்கு மேலே ஏதாவது பில்டிங் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. ஆமாங்க, ஊரவே காணோங்கிற மாதிரி தானே இங்கே இருக்கு. ஆமாங்க, ஊரே காணோம். வரும்போது இருந்தது 1/2 மணி நேரத்தில் ஊரை காணோம் அப்படின்னு. ஆமாங்க, வரும்போது நீங்கள் அந்த பில்டிங் அழகா இருக்கு, இந்த பில்டிங் அழகா இருக்கு, இந்த ஆள் நல்லா இருக்காரு, இந்த ஆள் சரியில்லை, அவங்க நல்ல சேலை கட்டியிருக்காங்க, அவங்க நல்ல ஃபேன் செட் போட்டிருக்காங்க, அந்த கார் நல்லா இருக்கு, அந்த கார் நல்லா இருக்கு, அந்த மரத்துல பூ நல்லா இருக்கு, எல்லாம் பார்த்தீங்க. இப்போ எல்லாமே ஒரே நிலை அப்படிங்கிறது. இரவு என்பது அது ஒரு பெரிய விஷயம், பெரிய தத்துவம்.
ஆனால் இந்த உலகமே இருட்டில் தான் இருக்கு, வெளிச்சம்ங்கிறது வருது. அந்த வகையில் அது வந்து எல்லோரும் ஒரே நிலை அப்படிங்கிறது காட்டுறது. எதுவுமே இல்லை, இருந்தது எதுவுமே இல்லை. தினந்தோறும் 12 மணி நேரம் இருக்குது இல்லை இருக்குது இல்லைங்கிறது காட்டுறாரு. மனித வாழ்க்கை இவ்வளவுதாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமான கருத்து அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ரொம்ப ஒருத்தர் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு, அவர் வந்து பார்க்கவே இல்லை, இருட்டில் வந்து பார்க்குறாரு. என்ஜினியர் சொல்றாரு எவ்வளோ பெரிய வீடுங்க அப்படின்னு. இல்லப்பா வீட்டே காண, நீ பொய் சொல்ற அப்படின்னு. அப்புறம் லைட் போட்டு காட்டுறாரு, ஆமாப்பா வீடு தெரியுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த இரவுங்கிற நிலை வருது, ஆசையை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பகலுங்கிற நிலை வருது. ஆனால் அதை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதனால நீங்க வந்து குழப்பத்தை பெரிதுபடுத்தாம இருந்தீங்கன்னா நாளைக்கு தெளிவாயிருவீங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு தெளிவற்ற நிலையில மனம் இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் தவறா போயிடும். அந்த வகையில நீங்க மகம் நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு முக்கியமா கையெழுத்து போடுறது, பணம் வாங்குறது கொடுக்கறது, முக்கிய முடிவெடுக்கிறது, வாகனம் ஓட்டுறது, எல்லாத்துலேயும் கவனமா இருக்கணும். ஹெல்மெட் போட்டு போறது, 2 வீலர்ல கார்ல பெல்ட் போட்டு போடுறதெல்லாம் நம்ம பாதுகாப்புக்கு தான். சட்டங்கள் எப்பவுமே மனிதனுடைய நலனுக்காக இயற்றப்படுது. அதை நாம மதிச்சா வேலை முடிஞ்சதுங்க, அவ்வளவுதான். சட்டத்தை நாமே மதிக்கலைன்னா அப்புறம் சட்டம் இருந்துன்னு இல்லாட்டி என்ன அப்படிங்கிறது. அந்த வகையான நிலையில நீங்க அதை வந்து இறைவனுடைய வழிபாட்டால இந்த பலவீனங்களை நீக்குவீங்க. அதுல வந்து இன்னைக்கு அம்மன் வழிபாடு, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனை வழிபட சிறப்பு பெறுவீங்க, சிவ புராணம் படிக்கலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க அன்னபூர்ணியை வழிபட்டு 10 பேருக்காவது உணவு கொடுங்க, வசதி உள்ளவங்க, நன்மை நடக்கும். அப்படி வசதியே இல்லைன்னா ஒரு பச்சரிசி கொஞ்சம் அரைச்சு எறும்பு குளிக்கு போடுங்க. அந்த காலத்தில் கோலம் போட்டதனுடைய, அரிசி மாவு கோலம் போட்டதனுடைய பலன் அதுதான். எறும்புகள் அந்த உணவை எடுத்துக்கும் போது பல ஜென்ம பாவம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இன்னைக்கு ராசியாதிபதியோட சாரம் பெற்ற சந்திரன் ராசியை பார்க்கிறார். ஆக இன்னைக்கு வந்து மகிழ்ச்சிக்குரிய தருணம், வரவுக்குரிய நிலை, புதிய முயற்சிகளுக்குரிய வேலைகள் இருக்கு, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அந்த வகையான நிகழ்வுகளில் இன்னைக்கு வந்து மகான்களை சந்திப்பீங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய பேச்சு பிறருக்கு பிடிக்கும், நீங்க சிவனை வழிபடுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபாடு செய்ய ஏற்றம் உண்டு ஆகும். சித்திரையில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுடைய போக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருக்கு. புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறது, உங்களுக்கு 9க்கு அதிபதி 2ல் இருக்கிறது, வீட்டிலேயே கடவுளோட அனுகூலம் இருக்கிற மாதிரிங்க. உங்களுடைய பேச்சில் நல்ல வார்த்தைகள் வெளிப்படும். அந்த சனி இருக்கிறதனுடைய நிலையை இந்த புதன் மாற்றும். ஆனாலும் சனியும் இந்த ராசிக்கு யோகர்னு எடுத்துக்கணும். 4ங்கிற கேந்திரம், 5ங்கிற திரிகோணத்துக்கு அதிபதி, 9ங்கிற திரிகோணத்துக்கு அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது வந்து சிறப்பா இருக்கு. சந்திரன் இன்னைக்கு 10 குடையவன் 9 குடைய சாரம் பெற்று இருக்கிறது, தர்ம கர்மாதிபதி யோகம் பெறுது. ஆக இன்னைக்கு ஆண்டவனுடைய அனுகூலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள்னு எடுத்துக்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கு, நல்லது நடக்கும். ஆக நல்ல நாள். முக்கியமா சித்திர நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு மகாலட்சுமியை வழிபடுங்க. சுவாதியில பிறந்தவங்க சிவனை வழிபடுங்க. விசாகத்தில் பிறந்தவங்க நீங்க தன்வந்திரிக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க, அல்லது தன்வந்திரி மந்திரம் படிச்சு வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலை அற்புதம். குருவோட பார்வை அதுக்கு இருக்கிறது அதை விட சிறப்பு. ஆரோக்கிய பாதிப்பு இருந்து அது நீங்கும். மூட்டு வலி, பாத வலி நீங்கும். ஒருத்தருக்கு வந்து மூட்டு வலி ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கடினமாக இருந்தது, காலே மடக்க முடியல, உயிர் போகிற மாதிரி வலிக்குதுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு குறிப்பிட்ட புத்தி மாறட்டுங்க, அது வரைக்கும் அப்படியே அளவாக மருந்து மாத்திரை எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட புத்தி மாறினதுக்கப்புறம்
இப்போ காலமடக்கி ஒரு நாள் பொழுது உட்கார சொன்னா உட்காருவார். அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நமக்குள்ள இறங்கி புத்தி திசா நடத்தக்கூடிய கிரகங்கள் பலவீனமாக இருக்கும்போது நம்மளை பலவீனப்படுத்துறதும், மன பலவீனம், உடல் பலவீனம், அப்படி பலம் பெறும்போது அந்த பலவீனம் நீங்கிறதுமான செயல்பாடுகள் இயல்பா நடக்கும். ஒரு பொண்ணுக்கு 4 வருஷம் குழந்தை இல்லை, வராங்க, டெஸ்ட் டியூப் பேபிக்கு இது பண்றோம், நீங்க பணமெல்லாம் ரெடியாக கொண்டு வந்திருக்க, போறோம், என்ன சொல்லுங்க உங்களை கேட்டு போலான்னு. ஒரு 3 மாசம் போருங்க, நல்ல யோக புத்தி வருது, அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிக்கலாம், அப்பவும் கிடைக்கலனா வேணா அதுக்கு போய்க்கலாம், நான் வேண்டான்னு சொல்ல நவீன மருத்துவத்தை. அப்புறம் அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் இயல்பா அவங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. அவங்க சொல்றாங்க நீங்க சொல்றது அப்படியே நடந்துருச்சுன்னு. நான் சொல்றேன், நான் ஒரு கடவுள் கிடையாது, நான் ஒரு கணித அதை வச்சிருக்கு, நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க, எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதை படிச்சு அந்த விஷயத்தை சொல்றோம், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதை சரியா சொல்லும் போது சரியா நடக்குது. அந்த மாதிரி கோச்சார கிரக பலன்கள்ல கூட நீங்க அந்த துல்லியமான நடக்கக்கூடிய விஷயங்களை அறிவிங்க, தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்க. அந்த வகையில விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு விரும்பியது கைகூடி வரும், நல்லது நடக்கக்கூடிய நாள் பஞ்சம சந்திரனால நல்ல புத்தி விருத்தி ஆகும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெளியூர் பிரயாணத்தால நன்மை அடைவீங்க, அரசியல் திரும்ப உங்களுக்கு சூடு பிடிக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரும்பிய வகையான செயல்பாடுகள்ல அதுல ஒரு இறுதி முடிவெடுத்து ஒரு பூரணம் பெறுவீங்க. முருகனை வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோட ஏற்றமான நிலை சிறப்பு, நல்ல வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய நிலை. ஆனா அது குருங்கிறது சிறப்பா இருந்தாலும் அது கோச்சாரப்படி குறிப்பிட்ட இடத்துல இருக்கும்போது முழு சிறப்பை கொடுக்காது. 10ங்கிறது ஓரளவுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்படும், பதவியில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும். அல்ல 10 குரு பதவி பறிப்பான்னு சில பேர் சொல்லுவாங்க. நான் இருக்கிற இடம் நல்ல இடம், ஆனால் உங்கள் ராசிக்கு லாப இடமா இருந்தாவோ 9ஆம் இடமா இருந்தாவோ சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்த பயிற்சி தான் சிறப்பு கொடுக்கும். ஆனால் சூரியனோட போக்கு உங்களுக்கு 9க்கு அதிபதி நீசம் பெற்றிருக்கிறதுனால தந்தை வழி சம்பந்தப்பட்ட வகையில் சிறு சிறு செலவுகளை கூட கொடுக்க பார்க்கும். தந்தைக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட பார்க்கும். தந்தை மகனுக்குள்ள கொஞ்சம் முரண்பாடு வர பார்க்கும். இதெல்லாம் சரி பண்ண நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குருவோட காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, 3 முறை அல்லது 30 முறை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் அகவல் படிச்சு விநாயகருக்கு தண்ணி ஊத்தி வழிபட நன்மை கூடி வரும். முடிஞ்ச அருகம்புல் தலையில ஒரு புடி எடுத்து வச்சு வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். சனியோட அற்புதமான போக்கு உங்களுக்கு நற்பலங்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. விரயத்தாலையாவது நன்மை நடக்கும். ஒரு பிரச்சனை இருக்கு, பெருசா தூக்கி வச்சிட்டீங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, நல்ல திசை நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற ஒருத்தருக்கு, ஆனா இல்ல சார் ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். என்ன அர்த்தம்னு கேளுங்க. 5 டன் கெப்பாசிட்டில வண்டியில அவர் 10 டன் வச்சுட்டார், அதுதான் காரணம். சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னா, 5 டன் இறக்கி வச்சீங்கன்னா வண்டி போயிடும். போற வண்டி தாங்க, ஆனா அதிகமான பாரத்தை சுமக்கிற வண்டி கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம அளவு என்ன, முகேஷ் அம்பானியோட அளவு என்னங்கிறதும் நம்ம அளவு என்னங்கிறதும் பில்கேட்ஸோட அளவு என்னங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அவங்க லெவலுக்கு நம்ம யோசிச்சோம்னா முடியாது. 10-20 டன் போற வண்டி பார்த்துட்டு அதே ரோட்ல தானே போகுது, நம்ம வண்டியில 20 டன் போடக்கூடாது, ஆட்டோக்காரர் போட்டா போகுமா? இது அடிப்படை அறிவு. இதுவும் கூட இல்லாதவங்க வாழ முடியாது. இப்படிதான் நிறைய பேர் துன்பப்படுறது. வண்டியே போகலையா, இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா, டயர் வெடிச்சிருச்சா? இல்லை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. திசை நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, கோச்சாரத்தில் குரு நல்லா இருக்கு, சனி நல்லா இருக்கு. இத்தனையும் நல்லா இருந்து ஒருத்தர் மனிதனுக்கு நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? லோடு ரொம்ப அதிகமாக வச்சுட்டாரு, அதுதான் காரணம். இல்லைன்னா டயருக்கு முன்னாடி ஏதோ ஒரு கல் வச்சிருப்பாங்க, அதை எடுத்துடணும். அது எதிரிகளோட சூழ்ச்சி. நல்ல நேரத்தில் கூட அது நடக்கும். அது நாம் அறிவுபூர்வமாக அதை செயல்படணும். அந்த தடைகளை எல்லாம் உடைத்து இயல்பா நல்லபடியா சென்று சிறப்படைய
நல்ல முடிவெடுக்க உங்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு முருக கடவுளுடைய வழிபாடும், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயருடைய வழிபாடும், அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு பைரவர் வழிபாடும் நற்பலன் கொடுக்கும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரன் 5 குடைய கிரகத்தினுடைய சாரம் பெற்றிருக்கான். எதிரி வண்டி ஓற்றாள் உங்கால் அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வண்டியாக இருந்தாலும் ஓற்றாள் எதிரியாக இருந்தால் அது சரிப்படாது. இது சிறப்பு. அந்த வகையான நிகழ்வுகளில் விபரீத ராஜயோகம் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டவசமா நன்மைகள் நடக்கும், பதவி கிடைக்கும். முருகனை வழிபடுங்க. சதயத்தில் பிறந்தவங்க பைரவரை கும்பிடுங்க. 10 இருக்கிற சனியோட பாதிப்பு அது நீங்கிரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் கூடி வர தட்சிணாமூர்த்தியை முல்லை மலர் கொடுத்து வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு ராசியை பார்க்கிறாரு. குரு 5 குடைய சந்திரனை பார்க்கிறாரு. அது கேந்திரத்திலிருந்து பார்க்கிறாரு. கெஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் இப்படி இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, குரு செவ்வாயை பார்க்கிறார். 9 குடைய செவ்வாயை 10 குடையும் பார்க்கிறாரு. சந்திரன் 4, 7 குடைய கிரகத்தோட சாரம் பெற்றிருக்காரு. ஒரு திரிகோணாதிபதி கேந்திராதிபதி சாரம் பெற்றிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன். திசையும் புத்தியும் நல்லா இருந்தா உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும். ஆக இதை நீங்க புரிஞ்சு போய்க்கணும். எப்படிப்பட்ட சிரமமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் எதையாவது ஒரு நல்ல விரயம் பண்ணியாவது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஒருத்தருக்கு ஒரு 7 கோடி கடன் இருக்கு. அப்புறம் அவர் சொத்து ஒரு 5 கோடிக்கு தான் போகும் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் 7 கோடி இவர் சொன்னோடனே வாங்கிட்டாரு, இவர் கடன் அடைஞ்சிருச்சு. அப்போ கடவுள் இவருக்கு நல்லதை செஞ்சிருக்காரு, ஆனா 2 கோடி இன்னொருத்தர் தலையில் தூக்கி வச்சு விட்டார் இல்லையா கடவுள். இவரை சரி பண்றதுக்காக அவருக்கு பாரம் கொடுத்துட்டார் இல்லையா, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு கடவுள். அந்த வாங்கினவருக்கு ஒருத்தர் 2 கோடி கொடுக்கணும். ரொம்ப காலம் ஆச்சு கொடுக்காம அது போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த பணம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, நான் ஏமாந்துட்டேன்னு நினைச்சேன், 2 கோடி எச்சா கொடுத்து வாங்கிட்டேன்னு நினைச்சேன். ஆனா இது வாங்கினுடைய நேரமோ இந்த ராசியோ என்னமோ தெரியல, இப்போ அந்த வரவேண்டிய பணம் சேர்ந்துருச்சு, எனக்கு நிம்மதி அப்படின்னு. அப்ப கடவுள் என்ன பண்றாரு பாருங்க, இவருக்கு கடங்கற்றக்கான சூழலை உருவாக்கி அவரை வாங்க வச்சு கூடுதலா பணம் கொடுத்து அவருக்கு வேற வழியில வர வேண்டியதை வர வச்சு எல்லாத்தையும் நல்லா வச்சிருக்காரு. இதுதான் கடவுளுடைய செயல்பாடுகள்னு சொல்றேன். கிரகங்களுடைய பலவீனங்களை இறைவன் அருள் இப்படித்தான் சரி பண்ணும். இறைவனுடைய சக்தி அதோ பெரிய காத்தடிக்குதுன்னா அதுக்கு ஒரு குறுக்க ஒரு செவுறு வச்சு மறைச்சு அந்த காத்தை நிறுத்துற மாதிரி அந்த இறைவனுடைய அருள் நமக்கு காக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பலவீனம் நீங்கி முன்னேற்றம் பெற அம்மனை கும்பிடுங்க. உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சிவன் வழிபாடும் கோ பூஜையும் சிறப்பு தரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அன்னதானம் கொடுத்து அம்மனை வழிபடுங்க. ஒரு பொங்கல் வச்சு கூட வழிபடலாம். பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்றது ரொம்ப சிறப்பு. இப்போ எல்லா கோயிலுக்கு போறோம்னா சும்மா தேங்காய் பழம் கொடுத்து வழிபடுறோம். குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போனால் ஒரு பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைச்சு அபிஷேகம் பண்ணி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. அந்த வகையில் அம்மன் குலதெய்வமா இருந்தா அப்படி செய்யுங்க. அல்லது வேற ஏதாவது அம்மனுக்கு வேண்டுதல் இருந்தாலும் அது நீங்க இன்னைக்கு செய்ய உங்களுக்கு சிறப்பு கூடி வரும். நேரில் இதுவரை உங்களுடைய ராசி வளங்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.